இந்தியாவில் கோல்ட்ரிப் இருமல் சிரப் தொடர்பான இறப்புகள் குறித்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் விளக்கம் கேட்டுள்ளது. என்ன விவரம் என பார்க்கலாம். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளில் இருமல் மருந்தை உட்கொண்டதன் காரணமாக ஏற்பட்ட சிறுநீரக தொற்றுக்கு 22 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். பெயிண்ட், மை, ரெசின், டை போன்றவை தயாரிக்க பயன்படுத்தப்படும் டைஎத்லின் கிளைகால் எனும் நச்சுத்தன்மையுள்ள ரசாயன பொருள் இருமல் மருந்தில் அதிகமாக கலக்கப்பட்டுள்ளதும் அது குழந்தைகளிடையே சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தியுள்ளதும் ஆய்வில் உறுதியானது. இது சிறுநீரக செயலிழப்பு, நரம்பியல் சிக்கல்கள் மற்றும் குறிப்பாக குழந்தைகளிடையே மரணம் உள்ளிட்ட கடுமையான விஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நச்சு ரசாயனம் என்பதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து தமிழ்நாடு, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கோல்ட்ரிப் இருமல் மருந்திற்கு தடை விதிக்கப்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் இயங்கி வந்த ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. நிறுவன உரிமையாளர் கைதும் செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தை உலக சுகாதார அமைப்பு தற்போது தனது கவனத்தில் கொண்டு வந்துள்ளது. தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளதோடு டைஎத்லின் கிளைகால் மற்றும் எத்லின் கிளைகால் ஆகியவற்றை கடுமையாக பரிசோதிக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியிருக்கிறது. மேலும் கோல்ட்ரிப் இருமல் சிரப் உட்கொள்வதால் ஏற்படும் இறப்புகள் குறித்து உலக சுகாதார அமைப்பு இந்தியாவிடம் விளக்கம் கேட்டுள்ளது. அதேபோல நாட்டில் பல குழந்தைகள் இறப்பிற்கு காரணமான இருமல் சிரப் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதா என்பதை இந்திய அதிகாரிகளிடம் இருந்து உலக சுகாதார நிறுவனம் கேட்டது. இதற்கு பதிலளித்துள்ள மத்திய அரசு கோல்ட்ரிப் மருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவில்லை என விளக்கமளித்துள்ளது. அதிகாரிகளிடமிருந்து சம்பவம் குறித்து அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்துதலை பெற்ற பிறகு இருமல் சிரப் மருந்தான கோல்ட்ரிப் குறித்து குளோபல் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் அலர்ட் வெளியிடுவது குறித்து உலக சுகாதார நிறுவனம் முடிவு செய்யும் எனவும் தெரிகிறது. ஆனால் இந்தியாவில் இவ்வகை மருந்துகள் தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதியை ஒழுங்குமுறைப்படுத்துவதில் மிகுந்த இடைவெளி நீடிப்பதாக வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சுட்டிக்காட்டியும் இருக்கிறது.